ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரன்னிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க் அவுட் இந்த ஒர்க் அவுட் தான். இந்த ஒர்க் அவுட் நீங்க வீக்லி 1 or 2 days பண்ணீங்க அப்படின்னா உங்க ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். சரிங்களா? அப்போ உங்களோட ரன்னிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் உங்களோட ரன்னிங் ஸ்டெப் லாங் ஸ்டெப் போட்டு ஓடுறதுக்கும் இந்த ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் இந்த ஒர்க் அவுட்டை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். அது அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்லை. இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா குவாலிட்டியா நம்மளும் ஒரு வீடியோ எடுத்து போடலாம். நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றீங்க, ரன்னிங் ஆக்டிவிட்டி பண்றீங்க அப்படின்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு ரன்னிங் ஸ்பீடு நல்லா கிடைக்கும். உங்களுக்கு நல்லா லாங் ஸ்டெப் கிடைக்கும். உங்களோட பாடி ஆக்ஷன் கரெக்டா இருக்கும். சரிங்களா? இந்த ஒர்க் அவுட் நீங்க ஏதாவது மாரத்தான் ரேஸ் ஓடுறீங்க, ஏதாவது செலக்ஷன் ஓடுறீங்க, அந்த மாதிரி டைம்ல பண்ணலாம். இல்லை ஏதாவது ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணும்போது பண்ணலாம். இல்லை இதுக்குன்னு நீங்கள் ஒரு செக்ஷன் தனியாக வச்சு மார்னிங் ஒரு 30 to 45 minutes பண்ணலாம். சரி, இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும். சரிங்களா? அதுக்கான ஒர்க் அவுட் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ABC ட்ரில்ஸ். சரிங்களா? அதாவது ஒரு ஒரு பைக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பைக்கு வீல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி நமக்கு ஹிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஹிப்பு மூலமாக தான் நீங்கள் ரன் பண்ணும்போது ஹிப்பு மூலமாக தான் ரன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ABC ட்ரில்ஸ் பண்ணும்போது உங்கள் ஹிப்பு நல்லா ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு ஹிப்போட ஃப்ளெக்சிபிள் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சரியா? உங்க ரன்னிங் ஆக்ஷன் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது. சரி, அதுக்கான ஒர்க் அவுட் தான் பார்க்க போறோம். நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ரன்னிங் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரன்னிங் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல, இல்லைன்னா நீங்க ஏதாவது போலீஸ், ஆர்மி, SSC, GD, RRB குரூப் டி இந்த ரிலேட்டடா ஏதாவது பிசிக்கல் ரிலேட்டடா ஏதாவது ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, பிசிக்கல் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் எப்படி பண்றோம் கரெக்டா வாட்ச் பண்ணுங்க. சரி, நம்ம ஏன்னா வேணும்னு சும்மா பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணாம கரெக்டா வாட்ச் பண்ணி பண்ணீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேன்பா, ஆல்ரெடி நம்ம சொல்லதான் எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, கம்மியான டூரேஷன்ல பண்ணாலும் சரி, அதிகமான டூரேஷன்ல பண்ணாலும் சரி, லைட்டா ஸ்ட்ரெச்சிங் மஸ்ட். சரிங்களா? அப்பர் பாடில இருந்து லோவர் பாடி வர நல்லா ஸ்ட்ரெச்சிங் ஹோல்ட் பண்ணிருங்க. சரியா? எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ரெச்சிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு இன்ஜுரி நீங்க தடுக்கலாம். இன்ஜுரி வராம நீங்க தடுக்கலாம். பேசிக்கா அவ்வளோ ஸ்ட்ரெச்சிங் பண்ணாலே போதும். சரிங்களா? ஸ்பெசிஃபிக் வார்ம் அப் உண்டு. சரிங்களா? ஜென்ரல் வார்ம் அப் உண்டு, மென்டல் வார்ம் அப் உண்டு. வார்ம் அப்பை பத்தி நம்ம அப்கமிங் டேஸ்ல டீட்டெயிலா போடலாம். சரிங்களா? ஸ்ட்ரெச்சிங்கை பத்தி தனியா போடலாம், மவுண்டன் பத்தி இன்னும் நல்லா எக்ஸ்பிளனேஷனோட போடலாம். நீங்க அப்கமிங் டேஸ்ல நிறைய போடலாம். நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சிங் ஹோல்ட் பண்ணி பண்ணணும். சரிங்களா? நான் லைட்டா பண்ணிட்டு போறேன். நீங்க 5 to 8 seconds நல்லா ஹோல்ட் பண்ணி பண்ணுங்க. அப்படி ஹோல்ட் பண்ணி பண்ணும்போது நல்லா இருக்கும். நல்லா ஒவ்வொரு பார்ட்ஸ், ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ், ஒவ்வொரு மசில்ஸும் நல்லா ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு எந்த ஒர்க் அவுட் பண்ணும்போதும் ஒரு ஃப்ளெக்சிபிளா இருக்கும். சரிங்களா? எந்த ஒரு கிராம்ப்பு, சரியா, ஓடத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சரியா? நம்ம ஆல்ரெடி வார்ம் அப் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? வார்ம் அப் வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்து கரெக்டா வார்ம் அப் பண்ணுங்க. சரிங்களா? வார்ம் அப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை, எந்த அளவுக்கு நீங்க வார்ம் அப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சரிங்களா? லைட்டா பண்ணிட்டு போறேன். ஒரு 5 to 10 minutes. சரிங்களா? 1 hour ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 minutes உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ணி வார்ம் அப் பண்ண முடியாதா? சரிங்களா? அந்த மாதிரி பண்ணுங்க. சரிங்களா? நல்லா வார்ம் அப் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. சரிங்களா? நீங்க ரன்னிங்க்கு டயர் ஆகுறதுக்கு தான் நம்ம ப்ராப்பரா வார்ம் அப்பே பண்றோம். சரிங்களா? நம்ம பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி வார்ம் அப் பண்ற போது உங்களுக்கு ஓடிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் அவளை உருவாக்குவது இந்த வார்ம் அப் தான். வார்ம் அப் பண்ணாம நீங்க ரன்னிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் வார்ம் அப் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு. ஏன்னா வார்ம் அப் பண்ணாம நீங்க ரன்னிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 minutes ஈஸியா டயர்ட் ஆயிரும். சரிங்களா? டயர்ட் ஆகாம உங்க லாங் டூரேஷன் நீங்க டிராவல் பண்ணணும், ரன்னிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வார்ம் அப் மஸ்ட். சரிங்களா? லைட்டா பண்ணிட்டு போறேன். நீங்க நல்லா டீட்டெயிலா பண்ணிக்கோ. ஆல்ரெடி வார்ம் அப் ரிலேட்டடா நிறைய டீட்டெயிலா வீடியோ நிறைய போட்டிருக்கோம். அதை டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன். அதை பார்த்து வார்ம் அப் பண்ணுங்க. சரிங்களா?
இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போதும் உங்களோட ஒவ்வொரு பார்ட்ஸும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணி பாருங்க, நீங்களே நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகேம்பா, லைட்டாக வார்ம் அப் பார்த்துட்டோம். இந்த மாதிரி லைட்டாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு உங்களோட ரன்னிங் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் முடிச்சுட்டு லைட்டாக ஒரு 3 to 5 minutes ஸ்லோவாக இந்த மாதிரி ஸ்லோவாக ஜாக் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு 3 to 5 minutes ஸ்லோவாக இந்த மாதிரி நீங்கள் ஜாக் பண்ணும்போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ஆக்டிவேட் இன்னும் நல்லா ஆகும். சரிங்களா? உங்கள் ஹார்ட் பீட் வந்து இப்போ 70 துடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்லோ ஜாக் பண்ணும்போது 80, 90, 100, 110 லெவலுக்கு வந்துடும். அந்த 110 லெவலுக்கு வரும்போது நீங்கள் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே மெர்ஜ் ஆயிரும், கரெக்டாக இருக்கும் ஓடும்போது. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி ஏதாவது ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேஷன், சரிங்களா, ரொட்டேஷன், இந்த மாதிரி ஹிப் ரொட்டேஷன், சரிங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ பேசிக்காக உள்ள ஏபிசிடிஎல்ஸ் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேன்பா, தேங்க்யூ. ஏபிசிடிஎல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏ ஸ்கிப்பு தான். சரிங்களா? நீங்கள் எதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எடுத்தோடனே நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து டோலை தான் பண்ணுற மாதிரி இருக்கும். டோலை பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களை ஆங்கிளில் வந்து போதுமான ஸ்ட்ரென்த், உங்கள் காஃப் மசிலில் போதுமான ஸ்ட்ரென்த் இல்லைன்னா இன்ஜுரி ஆயிரும். அப்போ நீங்கள் பிகினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆக்ஷன் மட்டும். சரிங்களா? ஜஸ்ட் ஆக்ஷன் மட்டும். இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணாலே உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்டு கிடைக்கும். சரிங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் வீக் இந்த மாதிரி பண்ணுங்க, செகண்ட் வீக் இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணுங்க, அடுத்து தேர்ட் வீக்கு சரிங்களா இந்த மாதிரி பண்ணுங்க. சரி, அப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஏ ஸ்கிப். சரிங்களா? ஏ ஸ்கிப் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கிப்பு. பி ஸ்கிப் வந்து இந்த மாதிரி லெக்கை வந்து எல் பொசிஷன் வந்து லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக அப்படி எல் பொசிஷன் வந்து லைட்டாக அப்படி காலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பெண்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? நீங்கள் ஓரளவு அட்வான்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அதை அப்படி மூவிங்லேயே பண்ணுங்கள். சரி, எந்த ஒரு ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் டோலை தான் பண்ணோம். அந்த மாதிரி இது வந்து பி ஸ்கிப்பு. இதில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் ரிட்டர்ன் வாக்கிங்கில் போனீங்கன்னா பேசிவ் ரெஸ்ட்டு, ஜாக்கிங்கில் போனீங்கன்னா ஆக்டிவ் ரெஸ்ட்டு. சரிங்களா? ஏ ஸ்கிப் பார்த்துட்டோம், பி ஸ்கிப் பார்த்துட்டோம், அடுத்து சி ஸ்கிப். சரிங்களா? இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் ஹிப் இருக்குல்ல, உங்களோட க்ளூட் பகுதி வந்து சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? அடுத்து சி ஸ்கிப். சைடில் கொண்டு வரீங்க. சரியா? முன்னாடி சைடில் முன்னாடி, முன்னாடி சைடில் முன்னாடி. சரியா? முன்னாடி இப்படி கொண்டு வரீங்க, லைட்டாக கீழே டச் பண்ணி சைடில் கொண்டு போகிறீங்க. சரியா? இப்போ நம்ம மூவிங்கில் பார்க்கலாம்.
ஏபிசி ட்ரில்ஸ் வித் ஆக்சலரேஷன். இதான் நம்ம ஆக்சலரேஷன் சொல்லுவோம். அந்த ட்ரில்ஸோடு நீங்கள் ஆக்சலரேஷன் பண்ணும்போது அந்த ஆக்சன் உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? பேசிக் பார்த்துட்டோம், பி ஸ்கிப் பார்த்துட்டோம், சி ஸ்கிப் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம ஹைடிங் பார்க்க போகிறோம். சரிங்களா?